எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 9.5 11th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஸ்டின் வந்து y dx plus x minus y square dy equal to 0. ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன் வந்து இது இந்த ஃபார்ம் ஃபஸ்ட் இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு dx by dy ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை வந்து y dx இது இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy. ஸோ dy இங்கே கொண்டு வரணும். dx by dy equal to minus of x minus y square. இப்போ இங்கே வந்து இது வந்து இந்த ஃபார்மில் இருக்கிறதுக்கு இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். dx by dy ப்ளஸ் p1x ஈக்குவல் டு q1. ஸோ இங்கே வந்து p1ம் q1ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கணும் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இங்கே வந்து ஒய் இருக்கக்கூடாதுன்றதுனால டிவைடிங் போத் சைட்ஸ் பை ஒய். ஸோ பண்ணுறப்போ இங்கேயும் ஒய், இங்கே பை ஒய் ஒய் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து இந்த மைனஸ் எக்ஸ் பை ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இது இந்த ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். ஸோ dx by dy மைனஸ் எக்ஸ் ஒய் பை இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 by y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இது வந்து p1 இருக்கிற இடத்துல இதோட கோஎஃபிஷியன்ட் p1 இருக்கிற இடத்துல 1 by y இருக்குது, q1 இருக்கிற இடத்துல yன்னு இருக்குது. ஸோ p1 equal to 1 by y, q1 equal to y. ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. e பவர் இன்டகிரல் p1 dy. ஏன்னா இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் y இருக்கிறனால. ஸோ e பவர் p1 வந்து 1 by y dy. இன்டகிரல் dx by x log xனால dy by y log yன்னு வரும் இன்டகிரேஷனில். ஸோ e பவர் log y. அப்புறம் எக்ஸ்பரண்ட் ப்ராப்பர்ட்டியில் e பவர் log x எங்கே இருந்தாலும் அந்த எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே log yனா y. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இந்த ஃபார்முக்கு இதுதான் ஃபார்முலா. x into integrating factor equal to integral q1 integrating factor dy plus c. So இதுதான் general solution formula. ஆல்ரெடி இன்டகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. xy equal to integral q1 வந்து y, இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் y தான் கண்டுபிடிச்சிருக்கோம். dy plus c, y into y square. So integral y square dy plus c. So integral x power n இந்த ஃபார்முலா இருந்தால் இன்டகிரேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. x power n plus 1 by n plus 1. So y square இருக்கிறனால y cube by 3 plus c. இப்போ இந்த y இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ டிவைடிங் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரனால டிவைடிங் போத் சைட்ஸ் பை y பண்ணணும். ஸோ இங்கேயும் y, இங்கேயும் y, இங்கேயும் y. ஸோ y கேன்சல் ஆகிடும். ஒரு y கேன்சல் ஆகிட்டு y ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ ஃபைனலாக இதான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் c பை y. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். Answer.
Next 12th sum. X plus 3y square dy by dx equal to y. ஸோ இது dy by dx இந்த ஃபார்மில் மாத்திரம்னா லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் வராது. அதனால் dx by dyன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். dy by dx வந்து y by x plus 3y square. ஸோ டினாமினேட்டரில் இவ்வளோ டேர்ம் வரக்கூடாது. ஸோ அதனால் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ இது மேலே வந்துடும் x plus 3y square by y. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் ஜென்ரல் ஆல்ரெடி 11th சம் பார்த்த மாதிரி தான் dx by dy இந்த ஃபார்மில் இருக்கணும்னா இதுதான் ஃபார்முலா p1x ஈக்குவல் டு q1. அதனால் இந்த x by y இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ dx by dy minus x by y ஈக்குவல் டு 3y square by y. ஒரு y கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக இப்படி இருக்குது. ஸோ இது இந்த ஜென்ரல் ஃபார்ம் இந்த ஃபார்மில் கொண்டு வர்றோம் நம்ம. ஸோ dx by dy minus 1 by y into x equal to 3y. ஸோ இங்கே p1 இருக்கிற இடத்துல minus 1 by y இருக்குது. ஸோ p1 இதை எடுத்துக்கலாம், இது q1 இதை எடுத்துக்கலாம். ஸோ p1 equal to minus 1 by y, q1 equal to 3y. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா e பவர் இன்டகிரல் p1 dy. e பவர் இன்டகிரல் p1 வந்து minus 1 by y dy. இன்டகிரல் dx by x log x, அதனால மைனஸ் log x வரும். மைனஸ் வந்து பவரில் போயிடும். இல்லை லாக் ப்ராப்பர்ட்டி படி log m பவர் n equal to n log m, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரண்ட்டில் எந்த நம்பர் இருந்தாலும் அது பவரில் போய்டும். ஸோ அதனால இதை வந்து இ பவர் லாக் எக்ஸ் மைனஸ் 1. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இ பவர் லாக் எக்ஸ்ன்னு இருந்தால் அது எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குனால எக்ஸ் மைனஸ் 1 போட்டுக்கலாம். அது வந்து 1 by எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன். அதுக்கு இதுதான் ஃபார்முலா எக்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q1 இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dy ப்ளஸ் சி. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by எக்ஸ்னு. இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது. 1 by எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் q1 வந்து 3y dy ப்ளஸ் சி. எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். 1 ஈக்குவல் டு 3 y இன்டகிரல் y வந்து இப்போ இன்டகிரல் x பவர் n இந்த ஃபார்மில் இருந்தால் x பவர் n ப்ளஸ் 1 by n ப்ளஸ் 1 போடலாம். ஸோ y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. e பவர் இன்டகிரல் லாக் y இது. ஸோ நான் எக்ஸ்ன்னு போட்டுட்டேன். ஸோ கேன்சல் ஆகாது. ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. x into integrating factor equal to integral q1 integrating factor plus c. So x வந்து integrating factor வந்து 1 by y, integral q1 வந்து 3y, இது 1 by y dy plus c. y cancel ஆகிடும். ஸோ 3 integral dy இருக்கு plus c 3y plus c. ஸோ x by y இருக்கு. இந்த y இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா x equal to 3y ஸ்கொயர் plus cy. இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன்.
Next 13th. Find the particular solution. கேட்டிருக்காங்க. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஸ்டெப் வரைக்கும் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு இங்கே எக்ஸ்ஒய் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி கான்ஸ்டன்ட் சி கண்டுபிடிக்கணும். ஸோ 2y tan x equal to sin x, y equal to 0, x equal to pi by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ 2வும் tan xும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னால p வந்து 2 tan xன்னு எடுத்துக்கலாம், q வந்து sin xன்னு எடுத்துக்கலாம். ஸோ p ஈக்குவல் டு 2 tan x, q ஈக்குவல் டு sin x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, e பவர் இன்டகிரல் p dx. இந்த ஃபார்மில் இருந்தால் p dxன்னு எடுத்துக்கணும், dx பை dyன்ற ஃபார்மில் இருந்தால் p dyன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறனால p dxன்னு எடுத்துக்கலாம். e பவர் இன்டகிரல் p வந்து 2 tan x dx. இன்டகிரல் tan x வந்து log of secant x. ஸோ e பவர் 2 log of secant x. இந்த 2 வந்து பவருக்கு போயிடும். லாக் ப்ராப்பர்ட்டி இப்படி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், லாக் m பவர் n log m. ஸோ n வந்து பவருக்கு போயிடும், m பவரில் போயிடும். ஸோ e பவர் லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ஸ்கொயர். இதே மாதிரி e பவர் லாக் எக்ஸ்னா எக்ஸ், அதனால ஈயும் லாகும் ரிமூவ் ஆகிட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ ஜெனரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. y into integrating factor equal to integral q integrating factor dx plus c. So integrating factor வந்து secant square x, integral q வந்து sin x ன்னு இருக்கு, இங்க secant square x இருக்கு, dx plus c integrating factor. y equal to y into secant square x equal to integral sin x secant square x cos square x ன்னு எழுதலாம், அதனால ஒரு cos x இங்கே எடுத்துட்டு 1 by cos x dx plus c. இது 1 by cos x secant x integral secant x sin by cos வந்து tan x dx plus c. integral secant x tan x வந்து secant x. So secant x plus c. இங்கே y secant square x ன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன், equation 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு c கண்டுபிடிக்கணும். அந்த y equal to 0, x equal to pi by 3 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 0 into secant square pi by 3 equal to secant pi by 3 plus c. 0 into anything 0. Secant pi by 3 secant 60 degree. Cos 60 degree 1 by 2. So secant 60 degree வந்து 2 plus c. So c equal to minus 2. c கிடச்சிருச்சு. அதை வந்து இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடச்சிரும். y secant square x equal to secant x minus 2. ஸோ secant square x வந்து cos square x ன்னு எழுதலாம், 1 by cos square x, இது 1 by cos x, இது minus 2. ஸோ இதில் cos square x இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா cos square x by cos x minus 2 cos square x. ஸோ ஒரு cos கேன்சல் ஆகிடும். y equal to cos x minus 2 cos square x. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர்.
Next 14th sum. 1 plus x square dy by dx equal to plus 2xy equal to 1 by 1 plus x square. Y equal to 0, x equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க வேல்யூ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 1 plus x square இங்கே இருக்கக்கூடாது, அதனால டிவைடிங் போத் சைட்ஸ் பை 1 plus x square எல்லா பக்கமும் பண்ணணும். ஸோ இங்கே 1 plus x square, இங்கே 1 plus x square, இங்கே டிவைட் பண்ணுறப்போ ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ dy by dx plus 2x by 1 plus x square into y 1 by 1 plus x square whole square. ஸோ இது இந்த ஃபார்மில் இருக்குது. dy by dx plus py equal to qன்ற ஃபார்மில் இருக்கனால இதை pன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த ஃபுல் டேர்ம் வந்து qன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ p equal to 2x by 1 plus x square q வந்து 1 by 1 plus x square whole square. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா e பவர் இன்டகிரல் p dx. e பவர் இன்டகிரல் p வந்து 2x by 1 plus x square dx. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். 1 plus 10 plus x square equal to tனா 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx equal to dt. ஸோ இங்கே வருது அந்த டேர்ம். ஸோ இது என்ன ஆகும்னா e பவர் இன்டகிரல் dt by t. dt by t வந்து log x, e பவர் log t. e பவர் log t வந்து t. t வந்து 1 plus x ஸ்கொயர்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜெனரல் சொல்யூஷன். அதுக்கு இதுதான் ஃபார்முலா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 1 plus x ஸ்கொயர். q வந்து 1 by 1 plus x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1 plus x ஸ்கொயர் dx plus c. ஒரு டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ இது இந்த இடத்துல வந்து இன்டகிரல் dx by 1 plus x ஸ்கொயர்னு இருக்குது ப்ளஸ் சி. இன்டகிரல் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்குது. இதுக்கு இதுதான் ஃபார்முலா 1 by a tan inverse x by a. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே a இருக்கிற இடத்துல 1 இருக்கிறனால இது tan inverse x plus c. இப்போ வந்து y into 1 plus x ஸ்கொயர். ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு equation 1 நேம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து வேல்யூ y equal to 0 x equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். 0 into 1 plus 1 ஸ்கொயர் equal to tan inverse 1 plus c. 0 into anything 0. tan inverse 1 வந்து pi by 4. tan 45 டிகிரியோட வேல்யூ pi by 4 plus c. pi by 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus pi by 4 equal to c. c கண்டுபிடிச்சாச்சு. இதை இந்த ஜெனரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ y into 1 plus x ஸ்கொயர் equal to tan inverse x. c வந்து minus pi by 4. ஸோ இதுதான் வந்து particular solution. Next 15th sum.
dy by dx minus 3y cot x equal to sin 2x. Y equal to 2, x equal to pi by 2. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணால். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ 3 cot x நம்ம வந்து pன்னு எடுத்துக்கலாம், இது வந்து க்யூன்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபார்மில் இருக்கனால. ஸோ p ஈக்குவல் டு minus 3 cot x q ஈக்குவல் டு sin 2x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா e பவர் இன்டகிரல் p dx. p வந்து minus 3 cot x dx e பவர் minus 3 இன்டகிரல் cot x வந்து log sin x. ஸோ பவர் இங்கே ஃப்ரண்ட் உள்ள -3 பவருக்கு போயிடும். e பவர் log sin x பவரில் -3 வரும். இது பவரில் இப்போ e பவர் log x எக்ஸ்ன்றனால வெறும் sin x பவரில் -3. ஸோ இது வந்து 1 by sin cube xன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா y இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c. y இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by sin cube x ஈக்குவல் டு இன்டகிரல் q வந்து sin 2xன்னு எடுத்திருக்கோம். இது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1 by sin cube x dx plus c. sin 2xக்கு ஒரு ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது 2 sin x cos x. இங்கே by sin cube x இருக்குது dx plus c. ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். இப்போ sin ஸ்கொயர் x இருக்குங்க. இப்போ 2 இன்டகிரல் cos x sin ஸ்கொயர் x cos x by sin x into 1 by sin x இப்படி எடுத்துக்கலாம் dx plus c. 2 இது வந்து இன்டகிரல் cot x cosecant x dx plus c. இதுக்கு என்ன ஃபார்முலாலாம் இன்டகிரல் cot x cosecant x minus cosecant x. ஸோ -2 cosecant x plus c. ஸோ y by sin cube xன்னு இருக்குது. இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். நம்ம இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க வேல்யூ x y வந்து 2ன்னு எடுத்துக்கணும், x வந்து pi by 2ன்னு எடுத்துக்கணும். திருப்பி எழுதுனா y by sin cube x equal to -2 cosecant x plus c. அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. y equal to 2 x equal to pi by 2. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ y வந்து 2 sin cube pi by 2 sin 90 டிகிரியோட வேல்யூ 1 -2 cosecant pi by 2 plus c. 2 by 1 equal to -2 cosecant 90யோட வேல்யூ 1 தான் plus c. ஸோ -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 ஆகும், 4 ஆகிடும். சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை வந்து y by sin cube x -2 cosecant x plus 4. sin cube x இங்கே மல்டிப்ளை ஆகிடும். y equal to -2 cosecant x வந்து 1 by sin x எழுதலாம். இந்த sin cube x இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும் plus 4 sin cube x. ஸோ ஒரு sin cube கேன்சல் ஆகிட்டு sin ஸ்கொயர் x தான் இருக்கும். ஸோ y equal to 4 இந்த ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் sin cube x minus 2 sin square x.
ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.